உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் ஷேக் அல் ஹாஜ் எம் மசூத் அஹ்மத் ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் 170 சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790000115. காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790289999. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு அருமையான சஹர் பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இஸ்லாம் லௌகீக கல்விக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். பொதுவாக கல்வியை நாங்கள் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து நோக்குகின்ற ஒரு நிலை முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இஸ்லாமோ குர்ஆனோ ஹதீஸ்களிலோ நேரடியாக கல்வியை உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து நோக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. மாறாக இஸ்லாம் ஒரு அழகான பிரிப்பு முறையை எங்களுக்கு சொல்கிறது. அதுதான் இல்முன் நாஃபி, இல்முன் கைரு நாஃபி. பயனுள்ள அறிவு, பயனற்ற அறிவு என்றுதான் இஸ்லாம் பிரித்து நோக்குகின்றது. எதையெல்லாம் மனித சமுதாயத்துக்கு பலன் தருமோ, எந்த அறிவெல்லாம் மனித சமுதாயத்தை முன்னேற்றுமோ அந்த அறிவெல்லாம் பயனுள்ள அறிவு. அதனை தேடுவதை இஸ்லாம் இபாதத்தாக பார்க்கிறது. எந்த அறிவெல்லாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் அழிவுக்கோ தனி மனிதர்களின் அழிவுக்கோ காரணமாக அமையுமோ அவையெல்லாம் பயனற்ற அறிவு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிரிப்பு முறை மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே ஒரு துஆவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள அறிவை தருவாயாக என்றுதான் கேட்டார்களே தவிர மார்க்க அறிவு, உலக அறிவு என்று அவர்கள் பிரித்து நோக்கவில்லை. அதே நேரம் இன்னும் ஒரு துஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் நான் பயனற்ற அறிவை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே இந்த பிரிப்பு முறை அழகாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே உலகத்துக்கு பயனுள்ள சகல கலைகளையும் இஸ்லாம் பயிலுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய முதலாவது வாசகம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இக்ரா, வாசியுங்கள், தேடுங்கள், ஆராயுங்கள், அது உங்களுடைய இரட்சகனின் பெயரால் அமைய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் இங்கு எங்களுக்கு வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உலக கலைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்வது மார்க்க அடிப்படையிலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மார்க்கத்தை கற்ற அல்லது தீனை கற்றவர்கள் என்று மாத்திரம் இஸ்லாம் வரையறுத்து சொல்லவில்லை. மாற்றமாக உலமா என்ற பதத்தை தான் இங்கு குர்ஆன் பயன்படுத்துகிறது. உலமா என்றால் சகல துறை சார்ந்த அறிஞர்களையும் அது குறிக்கும். நாங்கள் பொதுவாக உலமாக்கள் என்பதை மார்க்கத்துறை சார்ந்தவர்கள் என்று வரையறுத்துக் கொண்டாலும் இஸ்லாம் அவ்வாறு வரையறுக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அறிவை தேடுபவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று பொதுவாகவே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுடைய அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக என்று பிரார்த்தனைகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எல்லா விதமான அறிவையும் கல்வியையும் நாங்கள் வளர்க்க வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வாஜிபாகும், கடமையாகும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அறிவு என்பது ஒரு முஸ்லிமினுடைய காணாமல் போன பொருள். அதை அவன் எங்கு கண்டாலும் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சில ஹதீஸ்களிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அறிவுடையவர்களுக்கும் அறிவில்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள், இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்று வந்திருக்கிறது. குர்ஆனிலே அறிவை போதிக்கின்ற சுமார்
800 வசனங்கள், அறிவியலோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள், ஆராய்ச்சியை, விஞ்ஞானத்தை, இயற்கையை தூண்டுகின்ற வசனங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, கலைகளை கற்றுக்கொள்வதை, உலகளாவிய துறைகளை கற்றுக்கொள்வதை, மருத்துவத்தை, கவிதையை, இலக்கியத்தை, இன்னொரு துறைகளை கற்றுக்கொள்வதை இஸ்லாம் தூண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தன்னுடைய நபித்தோழர்களை புடம் போட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, சுமார் 6 முக்கியமான துறைகள், கவிதை, இலக்கியம், மருத்துவம், வானவியல் போன்ற துறைகளில் எல்லாம் அவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிர்வாகத் துறையிலே ஈடுபடக்கூடிய ஒருவராக, நீதித்துறையிலே மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவராக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இராணுவ தளபதியாக, போர்க்கலையிலே விற்பன்னராக சிறந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொழிபெயர்ப்பு துறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீங்கள் இந்த துறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமூட்டப்பட்ட ஒரு தோழராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டிரான்ஸ்லேஷன் துறையை ஊக்குவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இலக்கிய துறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசைக்கவி பாடி குறைஷி காவிர்கள் இஸ்லாத்தை ஏளனப்படுத்திய போது அதற்கு எதிராக நீங்களும் இலக்கியத்தை படைக்க வேண்டும், கவிதைகளை எழுத வேண்டும் என்று ஆர்வமூட்டி இலக்கிய துறைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு மிக அற்புதமான சம்பவம் பத்ர் கைதிகளுடைய சம்பவம். பத்ர் யுத்தம் முடிந்து பிடிபட்டிருந்த மக்கத்து கைதிகளிலே பலர் அறிஞர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் மதீனத்து சிறுவர்களை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், மக்கத்து குறைஷி காவிர்களிடம் இஸ்லாமிய அறிவு இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கிறார். குர்ஆனுடைய சிந்தனையோ ஹதீஸுடைய சிந்தனையோ அவர்களிடம் இருந்திருக்காது. அவர்களிடம் இருந்ததெல்லாம் மொழி அறிவு, எண்ணறிவு, எழுத்தறிவு, அவற்றைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொள்ளுமாறு அங்கே பணித்தார். அப்பாறு மதீனாவிலே உருவான அந்த சிறுவர்களுடைய பரம்பரையில் இருந்துதான் பெரும் பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் பிற்காலத்தில் உருவாகி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இவ்வாறு இஸ்லாம் சகல துறைகளுக்கும் வழிகாட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். விஞ்ஞானத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் இஸ்லாம் தூண்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தபோது அங்கிருந்த முஸ்லிம் விவசாயிகள் செயற்கை முறையிலே மகரந்த சேர்க்கையை செய்து பேரிச்சம்பரங்களினுடைய இனப்பெருக்கத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள், அறுவடையை அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள். இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன தேவையில்லாத வேலை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த வருடம் அறுவடை குறைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த சஹாபாக்கள் முறைப்பாடு செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தானே இது தேவையில்லாத விடயம் என்று சொன்னீர்கள், நாங்களும் அந்த ஆராய்ச்சியை விட்டு விட்டோம், மகரந்த சேர்க்கையை செய்யாமல் விட்டோம், அறுவடை குறைந்திருக்கிறது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் ஆலமு பி உமூரி துன்யாக்கும், உங்களுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தான் அறிவுடையவர்கள், என்னை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை, உங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சிகளை நீங்கள் தொடங்க. நான் விவசாயி அல்ல, நான் அடிப்படையில் ஒரு வியாபாரி, எனக்கு